ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிக்காது. நான் அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ வெண்டைக்காய் வந்துட்டு நல்லா கட் பண்ணிடணும். நல்லா கட் பண்ணிவிட்டு நம்ம வெறுமனே ஃபஸ்ட்டு கடாயில் வந்து வதக்கணும். அதை நல்லா வதக்கணும்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். தண்ணியெல்லாம் சுண்டி முடிச்சிட்ட பிறகு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடணும். அந்த வெண்டைக்காவை போட்டு வச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் சீரகம், வெந்தயம், ஒரு காஞ்ச மிளகா போடணும். அது போட்டுட்டு நம்ம எண்ணெயில் கலரி விடணும். கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது ஃப்ரை ஆன பிறகு என்ன பண்ணணும், வெங்காயம் போடணும். இப்போ வெங்காயம் நம்ம நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு நம்ம கருவேப்பிலை போட்டு விடணும். இப்போ வெங்காயமும் இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன போடணும்னா, ஒரு பூண்டு 4 பல், இல்லை உங்கள் விருப்பம், ஒரு முழு பூண்டு கூட நீங்கள் போடலாம். போட்டு கூட நீங்கள் அதை உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஒரு முழு பூண்டு போடலாம், இல்லைன்னா ஒரு 4 பல் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அதையும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடணும். நம்ம அடுத்தது தக்காளி போட்டு தக்காளியும் வதங்கணும். இப்போ அதுவும் தக்காளி வந்து வதங்கும் போதே உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் சீக்கிரமாக. அதனால் நீங்கள் தக்காளி கூடவே உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம அந்த வெண்டைக்காவை வந்து ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருப்போம் வானலில். நம்ம அதை எடுத்து மறுபடியும் நம்ம திருப்பி இந்த எண்ணெயில் போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இந்த வெண்டைக்காவை போடணும். நல்லா இப்போ வெண்டைக்காவும் இப்போ நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், மிளகாத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது போடணும். நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடணும். வீட்டிலே நம்ம அரைச்சிருப்போம், அது போடணும். காலி ஆகிடுச்சுன்னா, எந்த வீட்டில் காலி ஆகி போச்சு, அதனால் ஆச்சி மிளகாத்தூள் தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் போட்டு வச்சுருக்கோம். இப்போது அடுத்தது தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணுங்க. இப்போது அந்த வெண்டைக்காய் குழம்பு அந்த வெண்டைக்காய் குழம்பு அது கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். அந்த குழம்புல புளி கரைச்சி ஊற்றிட்டு பிறகு என்ன பண்ணணும்னா கொதிக்கணும். அது குழம்பு நல்லா கொதித்த பிறகு நம்ம கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, கொத்தமல்லி தழை, அதை போட்டு நம்ம இறக்கி வச்சுட்டா நம்ம குழந்தைங்களுக்கு இந்த பனிக்காலத்தில் இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா சளி பிடிக்காது. எங்கள் அம்மா வந்து பனிக்காலத்துலலாம் இந்த மாதிரி தான் வெண்டைக்காயை வந்து வதக்கிட்டு செய்வாங்க, குழந்தைங்களுக்கு கோல்டு ஆகாதுன்றதுக்காக. நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க.